விக்கிரமாதித்ய மன்னன் வணங்கிய காளி சிலை உள்ள ஒரே சிவாலயம். அது மட்டுமல்லாமல் ஞான உபதேசம் பெற விரும்பிய பிரம்மன் யமலிங்கத்தை நிறுவி ஈசனை வழிபட்டு உபதேசம் பெற்ற சிவாலயம். இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் அதிசயங்கள் நிறைந்த கொரநாட்டு கருப்பூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்க மக்களே, நான் உங்கள் சரோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இத்திருத்தலத்தின் மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுந்தரேஸ்வரர். தாயார் அபிராமி அம்பாள். தலவிருட்சம் பாதிரி மரம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். இத்திருத்தலத்தின் வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு சமயம் இந்த ஊரில் வசிக்கிற மக்கள் காவேரி கரையில் வெள்ளம் வந்துட்டு இருந்தது. அதை பார்க்கறக்காக காவேரி கரையில் கூடியிருந்தனர். இந்த சமயத்தில் காவேரி வெள்ளத்தில் ஒரு பெட்டி மட்டும் தானா வந்துட்டு இருந்தது. அந்த பெட்டியை எடுத்து பார்க்கும் பொழுது கூடியிருந்த மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள காளியின் மரத்திலான சிலை காணப்பட்டது. முழு உருவமாக அல்லாமல் மார்பளவு மட்டுமே உள்ள அந்த சிலையை என்ன செய்வதென்று அனைவரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. என்னப்பா, முழு சிலை இல்லையே, பாதி சிலை தான் இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கு ஒருவர் யோசிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் திடீரென்று ஒரு சிறுமிக்கு ஞானம் வந்தது போல அந்த காளியின் சிறப்புகளை பற்றி கூற ஆரம்பிக்கிறாங்க. விக்கிரமாதித்ய மன்னன் ஆதரித்து வந்த மகா காளிதான் இவள். அந்த மன்னனே இந்த சிலையை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை ஆற்றில் விட்டிருக்கின்றான். பல ஆண்டுகள் எங்கெல்லாமையோ ஆற்று வெள்ளச்சூழலில் சுற்றி கடைசியில் இந்த காவேரி கரைக்கு வந்துள்ளது என்று அந்த சிறுமி சொல்லுது. மேலும் அந்த காளியை எப்படி பூஜிக்க வேண்டும் என்ற விவரங்களை அந்த சிறுமியே சொல்றா. அதன்படி ஊரின் தெற்கு பகுதியில் ஓர் ஓலைக்குட்டாயை அமைத்து அந்த காளியை மரப்பெட்டியினுள் எழுந்தருள செய்து வழிபாடு செய்ய தொடங்கினார்கள் இந்த ஊர் மக்கள். வெள்ளிக்கிழமை தோறும் அன்னப்பிரசாதங்களை பள்ளையம் போட்ட பின் பெட்டியை திறந்து அம்பிகையை ஆராதிக்க தொடங்கினார் இங்குள்ள மக்கள். ஒரு நாள் நள்ளிரவில் திடீரென ஓலைக்குட்டை தீ பிடித்து எரிந்தது. ஊர் மக்கள் எப்படியோ போராடி காளி இருந்த பெட்டியை மட்டும் காப்பாற்றி விட்டனர். அப்போது பட்டயத்திலிருந்த காஞ்சி காமாவோடி பீடாதிபதியை அணையினர். இப்படி ஆயிப்போச்சுப்பா, காளி வைத்திருந்த ஓலைக்கோட்டை எரிஞ்சு போச்சு, நீங்க எப்படியாச்சும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அம்பிகை சிலையை சிவன் கோவிலில் வைத்துதான் வழிபட வேண்டும். உங்க ஊரில் உள்ள சுந்தரேஸ்வரர் கோவிலில் மகா காளிக்கு தனி இடம் உள்ளது, போய் அங்கே பாருங்கள். அங்கேயே பொட்டியோடு அவளை பிரதிஷ்டை செய்து சுந்தர மகாகாளி என்ற பெயரில் ஆதாரியுங்கள், சுபிட்சம் உண்டாகும். பழைய பல்லைய பூஜை முறையை மாற்ற வேண்டாம் என பீடாதிபதியில் சொல்றாங்க. அன்று முதல் திருப்பாடாளவனம் என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்துல அந்த மகாகாளியை வச்சு கும்பிட்றாங்க. காளியின் ஊர் காளி ஊராகி கருப்பூராகி பாதி உருவ காளியானதால் கொரநாட்டு கருப்பூர் என்று இன்று அழைக்கப்படுகிறது. இதுதான் இத்திருத்தலத்தின் வரலாறு. இத்திருத்தலத்தின் பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஞான உபதேசம் பெற விரும்பிய பிரம்மன் யமலிங்கத்தை நிறுவி ஈசனை வழிபட்டு உபதேசம் பெற்ற இடமே திருப்பாடாளவனம் எனப்படும் கொரநாட்டு கருப்பூர். கண்வர் போன்ற மகரிஷிகளும் குபேரன் மற்றும் இந்திரன் ஆகிய தேவர்களும் வழிபட்ட ஸ்தலம். எப்போதும் பெட்டகத்தினுள்ளே இருக்கிறாள் அன்னை சுந்தரகாளி. இடுப்புக்கு மேலே உள்ள உருவத்தை மட்டுமே காண முடியும். 8 கரங்களுடன் சிறிய கோரை பற்களும் அனல் தெரிக்கும் விழிகளுடன் அன்னை மகாகாளி காட்சி தருகிறாள். எனினும் கருணியே வடிவானவள். வலது கரங்களில் சூலம், உடுக்கை, கிளி மற்றும் அருவாளுடனும்
இடது கரங்களில் பாசம், மணி, கபாலம் மற்றும் கேடயமும் தாங்கி நிற்கிறாள். நெற்றியில் ஜவ்வாதும் விபூதியும் சாற்றப்படுகிறது. மேலும் அம்மனுக்கு சாற்றப்படும் பூ, பழம், குங்குமம், எலும்பிச்சை பழம் ஆகியவனை பிறருக்கு பிரசாதமாக வழங்கப்படுவதில்லை. ஆண்டுக்கு ஒரு முறை உத்தராயண காலத்தில் மட்டும் அன்னை மகாகாளி திருவூதி விழா வருகிறாள். பெட்டியில் இருந்தபடியே பல்லாக்கில் ஏறி திருமஞ்சன வீதியில் புறப்பட்டு அன்று உக்கிர மகாகாளியின் ஆவேசம் வெளிப்படும். வீதி உலா புறப்படும் பல்லாக்கு ஆடிக்கொண்டே எங்கும் நிற்காமல் ஒரே ஓட்டமாக சென்று திரும்பவும் சன்னதியே வந்தடைந்த பின்னரே நிற்கும். இதான் இத்திருத்தலத்தின் பெருமை. இத்திருக்கோவிலின் திருவிழாக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதோஷம், சிவராத்திரி, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பாக இருக்கும். இந்த கோவில் திறக்கும் நேரம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும், அதே மாதிரி மாலை வேளைகளில் 5:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோவிலோட பிரார்த்தனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எந்த காரியத்தை நினச்சிட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு வழிபட்டுட்டு போனாலும் அந்த காரியமானது விரைவில் கைகூடும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த கோவில் அமைந்துள்ள இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து சென்னை செல்லும் வழியில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் கொரநாட்டு கருப்பூர் என்னும் ஊரில் இந்த திருக்கோவிலானது அமையப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கு காளி கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இது சிவன் கோவில் தான், இருந்தாலும் இந்த ஊர் மக்கள்கிட்ட இது காளி கோவில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.